இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, ஆமாம் இந்த மேலே இருக்கிற மண்டையை பேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மூளை தான். இது வந்து 5 இருக்கும் பாருங்கள், 5 முகம் இருக்கும், இல்லை 6 முகம் இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை போட்டிங்கன்னா 1 2 3 4 5. இந்த 5ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற 5 உணர்வுகள். இதுக்கு உள்ளார என்னடா இருக்குது அப்படின்னா ஆன்மா இருக்குது, ஆன்ம பிரகாசம் இருக்குது, அங்கே தான் இறைவன் இருக்காரு. சும்மா எல்லாம் ருத்ராக்கம் வந்து எந்த ஞானிகளும் சரி யோகிகளும் சரி போடணும். காரணம் இருக்கிறதுனால தான் போடுறாங்க. அதனால தான் நீங்கள் போடுறீங்க. இது உண்மை நிலையை அறியாமல் இதை போட்டுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சாமியார், புரியுதுங்களா சொல்கிறது? இதை போடுறதுனால உங்களுடைய மனம் அப்படின்றது உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் ருத்ராட்சம் போடுறது. திடீர்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா எதில் ஒரு பெண்ணோ இல்லை மாயை சக்தியோ இல்லை ஆசையோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா திடீர்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராட்சம் வந்துடும். அப்போ உங்களுடைய மனமானது இதுக்கு கட்டுக்கு அடைக்கிறோம். இப்போ நம்ம அதை மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம வந்து துறவு நிலையில் இருக்கோம், நம்ம ஒரு துறவையாக இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனம் வந்து அந்த இடத்துல மாற்றிக்கிட்டு ஆன்ம நிலையிலே இருக்கும். அதுக்கு தான் நம்ம இது போடுறதுக்கான காரணம்.